மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பிறால் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, மார்ச் 25ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய விழாவை கொண்டாடுறோம். மாதாவிற்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன மிகப்பெரிய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவில் தான் கிறிஸ்மஸே ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 25லேருந்து 9 மாதம் கணக்கு போட்டோம்னா டிசம்பர் 25 ஆண்டவர் பிறந்த நாள், கிறிஸ்மஸ் பெருவிழா. ஸோ கிறிஸ்மஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த மார்ச் 25 தான் ஆரம்பிக்குது. இந்த விழாவில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பைபிளில் இருந்து. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மங்கள வார்த்தை விழாவில் சக்கரியாஸ், கபிரியேல் தூதர், மாதா, இந்த 3 பேரும் எப்படி இந்த இந்த மங்கள வார்த்தை திருவிழாவுக்கு எப்படி சம்மந்தப்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, மாதா தனிப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜ், தனிப்பட்ட ஒரு சலுகை பெற்றவர்கள் பிதாவிடமிருந்து. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கபிரியேல் தூதர் சக்கரியாஸ்கிட்ட கோபப்பட்டார், ஆனால் மாதா கிட்ட கோபப்படலை. ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கிற ஒரு பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைபிள்லேருந்து அதை நம்ம எடுத்திருக்கோம். கம்பேரிசன், அதாவது ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்க வரோம். சக்கரியாஸுக்கு என்ன செஞ்சார் கபிரியேல் தூதர், அதே மாதிரி மாதாவுக்கு என்ன செஞ்சார் அப்படின்றத பைபிள்லேருந்து எடுக்க போகிறோம். வசனத்தோட அழகான பகுதி இது. மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள் முழுசும். ஓகே, இந்த பகுதி லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஸ்டார்ட் ஆகுது. சக்கரியாஸ் பகுதி. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்ற வண்ணம் அவருக்கு தோன்றினார். யாருக்குன்னா சக்கரியாஸ்க்கு. அப்படியே மாதாவுக்கு எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். லூக்காஸ் 1:28. தூதர் அவளது இல்லம் சென்று, அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இந்த பர்டிகுலரான இந்த வார்த்தை, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் அப்படின்ற வார்த்தை இப்போ இருக்கிற திருவிவிலியத்தில் இல்லை. ஆனால் கத்தோலிக்க லத்தீன் உல்காத்தா விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். கபிரியேல் தூதர் என்ன சொல்கிறாரு, அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, அதோடு நிறுத்திடுவாங்க திருவிவிலியத்தில். ஆனால் லத்தீன் உல்காத்தா கத்தோலிக்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் முடிஞ்சு ஆண்டவர் உம்முடனேன்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் அப்படின்ட்டு இருக்கும். அது ஏன் அந்த வார்த்தையை எடுத்தாங்கன்னு புரியல திருவிவிலியத்திலேருந்து. அது என்ன கெட்ட வார்த்தையாக என்னான்னு எனக்கு புரியல. அழகான வார்த்தை. மாதாவை கபிரியேல் தூதர் கடவுள்கிட்டருந்து வந்த செய்தியை சொல்கிறாரு. நீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னொருத்தரும் சொல்லுவாங்க பின்னால், எலிசபெத் அம்மாவும் சொல்லுவாங்க இதே வார்த்தையை, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரேன்ட்டு. அப்போ இது ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அதை நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. நாம் எப்பொழுதும் போல் மாதாவை வாழ்த்துவோம், புகழ்வோம், போற்றுவோம், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய் அப்படின்ட்டு. சரி, இப்போ சக்கரியாஸுக்கு வருவோம். லூக்காஸ் 1:12. அவரை கண்டு, அதாவது கபிரியேல் தூதரை கண்டு சக்கரியாஸ் கலங்கினார், அவரை அச்சம் ஆட்கொண்டது. அப்படியே மாதா கிட்ட வாங்க. லூக்காஸ் 1:29. அதாவது இவ்வார்த்தைகளை அவள் கேட்டு கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதாவது கபிரியேல் தூதர் மாதாவுக்கு சொல்கிறார் இல்லைங்களா, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே அப்படின்றத. அதை பார்த்து மாதா கலங்குறாங்க. இதே மாதிரி தான் சக்கரியாசும் கலங்கினார். லூக்காஸ் 1:13. வானதூதர் சக்கரியாசிடம், சக்கரியாசே அஞ்சாதே, உன் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. அதாவது என்னென்னா, வயசான காலத்தில் சக்கரியாசும் வயசானவர், எலிசபெத் அம்மாவும் வயசானவங்க. அவங்க மலடு அப்படின்ட்டு பேர் வாங்கினவங்க, குழந்தை இல்லாதனால. அப்படி இருக்கிறப்ப கபிரியேல் தூதர் போயிட்டு சொல்கிறார், சக்கரியாசே அஞ்சாதே, உன் வேண்டுகோள் ஏற்கப்பட்டதுன்று. அப்படியே மாதாவுக்கு இந்த பக்கம் லூக்காஸ் 1:30. அப்போது வானதூதர் அவளை பார்த்து, மரியே அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். அங்கேயும் சக்கரியாசுக்கிட்டையும் அஞ்சாதீர் அப்படின்னு சொல்கிறாரு கபிரியேல் தூதர். மாதாகிட்டையும் மரியே அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். அடுத்து பாருங்கள் சக்கரியாஸ்க்கு. லூக்காஸ் 1:13. உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு அருளப்பர் என பெயரிடுவாய். அப்படியே மாதாவுக்கும் இதே மாதிரி வார்த்தையை சொல்கிறார் கபிரியேல் தூதர். லூக்காஸ் 1:30. அப்போது வானதூதர் அவளை பார்த்து, மரியே அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். அதுக்கப்புறம் தான் இந்த சக்கரியாஸ்கிட்ட வர பகுதி. உன் மனைவி எலிசபெத்து உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவருக்கு அருளப்பர் என பெயரிடுவாய்.
அப்படி லூகாஸ் 1:31 இதோ உம் வயிற்றில் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இந்த பக்கம் சக்கரியாஸ்கிட்ட அருளப்பர் என்று பெயரிடுவீர், இங்கே மாதா கிட்ட இயேசு என்று பெயரிடுவீர். எப்படி பாருங்கள், ஒரே பேரலாக போகுது, ரெண்டு இணையாக போகுது. கபிரியேல் தூதர் சக்கரியாஸ்டையும் மாதாட்டையும் வர நிகழ்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தையை பற்றி சக்கரியாஸ்ட கபிரியேல் தூதர் விளக்குறார். லூகாஸ் 1:14 உனக்கு அகமகிழ்வும் அக்களிப்பும் உண்டாகும், அக்குழந்தையின் பிறப்பால் பலரும் மனமகிழ்வர், அவர் ஆண்டவர் முன்னிலையில் மேலானவராயிருப்பார், திராட்சரசமோ மதுவோ குடிக்க மாட்டார், தாய் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார். அண்டர்லைன், தாய் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவார். அவர் இஸ்ராயலர் பலரை அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் பக்கம் திருப்புவார். இது லூக்கா 1:14 சக்கரியாசுக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை, அதாவது அருளப்பர், அவரை பற்றி கபிரியேல் தூதர் சொன்னது சக்கரியாஸ்ட. அப்படியே மாதா கிட்ட வாங்க, இதே மாதிரி இருக்கும். லூகாஸ் 1:32 அதே குழந்தை இயேசுவை பற்றி மாதாட்ட கபிரியேல் தூதர் சொல்கிறார். அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார், அதாவது ஆண்டவர் இயேசு, உன்னதரின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அந்த பக்கம் சக்கரியாஸ்ட அருளப்பெறுன்ற குழந்தையை பற்றி, அவருடைய நேச்சரை பற்றி, இந்த பக்கம் மாதா கிட்ட ஆண்டவர் இயேசுன்ற குழந்தையை பற்றி, அவர் எப்படி இருப்பார்ன்றதை பற்றி கபிரியேல் தூதர் விளக்கிறார். அடுத்ததா லூகாஸ் 1:18 சக்கரியாஸ்ட. சக்கரியாஸ் தூதரிடம், இவை யாவும் நிகழும் என எனக்கு எப்படி தெரியும், நானோ வயதானவன், என் மனைவியும் வயது முதிர்ந்தவள் என்றார். லூகாஸ் 1:34 மாதா கிட்ட எப்படி சொல்கிறார், இதே மாதிரி. மரியாள் தூதரிடம், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்றார். அந்த பக்கம் சக்கரியாஸ் என்ன சொல்கிறார், இவை யாவும் நிகழுமென எப்படி தெரியும், நானோ வயதானவன் அப்படின்றார். இங்கே மாதா, நானோ கணவனை அறியேனே அப்படின்றார். இது வரைக்கும் ஓகேங்க, இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. கபிரியேல் தூதர் சக்கரியாசுக்கும் மாதாக்கும் எப்படி நடந்தார், என்ன செய்தார்ன்றதை தான் இனிமேல் வரக்கூடிய வசனத்தில் பார்க்க போகிறோம். லூகாஸ் 1:19 சக்கரியாசுக்கிட்ட, அதாவது இதெல்லாம் எப்படி எனக்கு நடக்கும், எப்படின்னு தெரியும், நானும் வயதானவன், என் மனைவியும் வயது முறிந்தவள் அப்படின்னு சொன்னார் இல்லையா கபிரியேல் தூதர்கிட்ட. அதுக்கப்புறம் கபிரியேல் தூதர் பாருங்கள் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. கோபப்படுறார் கபிரியேல் தூதர். அதற்கு தூதர், நான் கடவுளின் திருமுன் நிற்கும் கபிரியேல், உன்னிடம் பேசவும் இந்நற்செய்தியை உனக்கு அறிவிக்கவும் அனுப்பப் பெற்றேன். இதோ இவை நடைபெறும் நாள் வரை நீ பேசாமலும் பேச முடியாமலும் இருப்பாய், ஏனெனில் உரிய காலத்தில் நிறைவேறும் என் சொல்லை நீ நம்பவில்லை என்றார். அப்போ கபிரியேல் தூதர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்கிறேன், நீ நம்பலை, இன்னிலேருந்து நீ பேச முடியாது, உன்னால் பேசவே மாட்டாயின்ட்டார். உரிய காலத்தில் நிறைவேறும் என் சொல்லை நீ நம்பலை, அதனால் பேச முடியாதுன்ட்டார். இங்கே கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணுறார். கபிரியேல் தூதர் பிதாவாகிய கடவுளால் சக்கரியாஸ்ட அனுப்பப்பட்டவர். அவர்கிட்ட சொன்ன செய்தியை அவரு இயல்பாக கேட்டார். அந்த வயசான தாத்தா கபிரியேல் தூதர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்காமல் எதிராக ஒரு சந்தேகத்தை கிளப்பினதுனால, இன்னிலேருந்து நீ பேச மாட்டேன்ட்டார், உன்னால் பேச முடியாது அப்படின்ட்டார். அப்படியே மாதா கிட்ட வாங்க. லூகாஸ் 1:35 இங்கே மாதா கிட்ட கபிரியேல் தூதர் கோபப்படவில்லை. மாதாவுக்கு இருந்த சிறப்பு சலுகைதான் காரணம் அந்த கோபப்படாமல் இருந்தது. தேவ தாய் பிதாவால் நேசிக்கப்பட்டவர், கடவுளின் தாயாக போகிறவர் என்பதால் கபிரியேல் தூதர் மாதாவிடம் கோபப்படவில்லை. ஏன், மரியாள் தூதரிடம் இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே சக்கரியாசுன்னு சொன்னார். ஆனால் சக்கரியாஸ்ட்டு கோபப்பட்டு அவர் ஊமையாக்கிட்டார். மாதா அந்த மாதிரி தன்னுடைய சந்தேகத்தை கபிரியேல் தூதர்கிட்ட சொன்னப்போ அதுக்கு பதில் சொல்கிறார் வானதூதர் கபிரியேல். அதற்கு வானதூதர், பரிசுத்த ஆவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இதோ உறவினனான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள். மலடி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார்.
மரியாளோ இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றாள். என்றதும் வானதூதர் அவளிடமிருந்து அகன்றார். அப்போ கபிரியேல் தூதர் பிதாவாக 2 பேருக்கிட்ட செய்தியை சொல்லி அனுப்பப்பட்டவர். ஒன்று சக்கரியாஸ்ட, இன்னொருத்தர் மாதாட்ட. சக்கரியாஸ்ட எப்படி ரியாக்ட் பண்ணார், மாதாட்ட எப்படி ரியாக்ட் பண்ணார்ன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன் அவர் மாதா கிட்ட கோபப்படவில்லைனால், பிதாவாகிய கடவுள் தன்னை அனுப்பிச்சு கடவுளுடைய தாயாக போகின்ற ஒரு பெண் மாதாவிடம் நீ போய் இந்த செய்தியை சொல்லுன்னு சொன்னதுனால கபிரியேல் தூதர் மாதாட்ட கோபப்படலை. கடவுளுடைய அம்மாவாச்சு இவங்க, பின்னால் அவங்கள்ட்ட போய் நான் எப்படி கோபப்பட முடியுன்றது ஒன்று. இன்னொன்று, பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் அவங்கள்ட்ட நம்ம கோபப்பட முடியாது. இவங்கள்ட்ட கோபப்பட்டோம்னா கடவுள் நம்மளை போட்டு சாத்திடுவார் அப்படின்ட்டுன்னு கபிரியேல் தூதர் மாதாட்ட கோபப்படலை. ரைட். இப்போ அடுத்த பகுதி என்னென்னா, பரிசுத்த மாதா 2 வாழ்த்துக்களை பெற்றாங்க. 2 வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்து அது. ஒன்று பரிசுத்த தமத்திருத்துவத்தின் வாழ்த்து. அது பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர்ட்டு சொல்லி அனுப்பிச்சது. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்ற வாழ்த்து பிதாட்டிருந்து வந்தது. அவரா சொல்லலை, கபிரியேல் தூதரா. இது ஒரு வாழ்த்து, மிகப்பெரிய வாழ்த்து. தூய பரிசுத்த தமத்திருத்துவத்துக்கு மேலே யார் இருக்கிறா உலகத்தில்? அந்த பரிசுத்த தமத்திருத்துவமே மாதாவை கபிரியேல் தூதர் மூலம் அனுப்பி வாழ்த்தி இருக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது. 2வது வாழ்த்து, ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் சார்பாக எலிசபெத் அம்மாள் மாதாவை வாழ்த்தியது. இந்த 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதரை மாதாவிடம் அனுப்பி மங்கள வார்த்தை சொல்லி அனுப்பியது. அந்த வாழ்த்து லூகாஸ் 1:28 தூதர் அவளது இல்லம் சென்று அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். இந்த வாழ்த்தை கொண்டு வந்தவர் கபிரியேல் தூதர். அவர் ஒரு மெசஞ்சர் தான். அவராக இந்த வாழ்த்தை சொல்லலை, அது பிதா சொன்ன வாழ்த்து. மாதாவை அருள் நிறைந்தவள் என்றும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்றும் சொன்னது அவரது சொற்கள் இல்லை. அவை தமத்திருத்துவத்திடமிருந்து கபிரியேல் தூதர் மூலம் சொல்லப்பட்ட, மாதாவுக்கு சொல்லப்பட்ட வாழ்த்து. எனவே இந்த வாழ்த்து மிக 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 சக்தி வாய்ந்தது. அருள்நிறைந்த மரியே ஜெபத்தில் இந்த வாழ்த்து தானே சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த ஜெபம் மிக சக்தி வாய்ந்தது. எனவே இந்த ஜெபத்தை சொன்னால் நாம் பிதாவை மகிழ்விக்கிறோம். அருள்நிறைந்த மரியே ஜெபத்தை சொன்னோம்னா நம்ம மாதாவை மட்டும் மகிழ்விக்கல, பிதாவை மகிழ்விக்கிறோம். பிதாவை மட்டுமல்ல, சுதன் பரிசுத்தாவை 3 பேரை மகிழ்விக்கின்றோம். 2வது வாழ்த்து, ஒட்டுமொத்த மனித குலத்தின் சார்பாக எலிசபெத் அம்மாள் மாதாவை வாழ்த்தியது. அருமையான பைபிள் எடுத்து இதை படித்தோம்னா அட்டகாசமாக இருக்கும். அப்படி உணர்ந்து படிக்கிறப்ப நம்ம அறியாமே அப்படியே கத்துற மாதிரி தோணும். லூகாஸ் 1:42 எலிசபெத் பரிசுத்தாவியால் நிரப்ப பெற்று பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? உமது வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. இந்த துள்ளியதுன்ற வார்த்தை முன்னாடியே நமக்கு சக்கரியாஸ்கிட்ட இதை பற்றிய முன்குறிப்பு இருக்குது. எங்கே? லூகாஸ் 1:15 தாய் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியால் நிரப்ப பெறுவார் அப்படின்னு கபிரியேல் தூதர் சக்கரியாஸ்கிட்ட சொல்கிறார் அருளப்பரை பற்றி. அப்போ எப்படி ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதியெல்லாம். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பேறு பெற்றவளை என்று உறக்க கூவினாள். யார்? எலிசபெத் அம்மா. மாதா பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு அவங்கள்ட்ட இருந்தார். அந்த இயேசுவை தன்னுடைய வயிற்றில் தாங்கிட்டு தான் அவங்க போகிறாங்க எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய. அப்போ போகிறப்ப பரிசுத்தாவியால் அந்த தாய் எலிசபெத் அம்மாள் நிரப்பப்பட்டு மாதாவை பார்த்த உடனே அவங்க கத்துறாங்க. அப்படியே, ஐயோ, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், என்னுடைய ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட. அதனால தான் அவங்க கத்துறாங்க. அப்படியே உறக்க கூவினாள் இருக்குது அந்த வசனத்தை எடுத்து படிச்சிங்கன்னா. அப்போ சக்கரியாஸ் எலிசபெத்துடைய வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை பரிசுத்தாவியால் நிரப்பப்படும்னு கபிரியேல் தூதர் சொல்லியிருக்காரு சக்கரியாஸ்ட. அந்த வார்த்தை அங்கே நிறைவேறிச்சு. மாதா போய் எலிசபெத் அம்மாவை சந்தித்தப்ப
அந்த எலிசபெத்தோட வயிற்றில் இருந்த குழந்தைய அப்படியே துள்ளுது அக்களிப்பாள். மாதா வந்திருக்கிறாங்க நம்மளை சந்திக்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா மாதாவுடைய வயிற்றில் ஆண்டவர் இருக்கார் இல்லையா. அப்போ ஆண்டவர் யார்? பரிசுத்தாவி, ஆண்டவர், பிதா எல்லாம் சேர்ந்து மாதாவை ஆசீர்வதித்து நிரப்பி அங்கே அனுப்புகிறாங்க எலிசபெத் அம்மாள்கிட்ட. அந்த அம்மா வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளுது அப்படியே அக்களிப்பாள். எவ்வளோ அருமையான சீன் பாருங்கள். ஆக மாதாவை வாழ்த்தவில்லை என்றால் நாம் பைபிளுக்கு எதிரானவர்கள், பிதாவுக்கு எதிரானவங்க. நாம் மாதாவை இந்த ஜபத்தை சொல்லி வாழ்த்தலைன்னா பிதாவுக்கு எதிரானவங்க. பைபிளே படிக்கக்கூடாது. அந்த மாதிரி இப்போ இருக்கவங்கலாம் மாதாவை வாழ்த்தாதவங்க, இந்த அருளேந்து மாதிரி ஜபத்தை சொல்லாத இருக்கிறவங்கலாம் பைபிளை தொடக்கூடாது. உண்மையாக அதுதான் ஒரு ஒரு கருத்து. அதுதான் எப்படி நீ பைபிளை தொட முடியும்? அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த வசனமெல்லாம். அப்போ பிதாவை எதிர்க்கிறதா அர்த்தம் மாதாவை வேணான்னம்னா. அடுத்து எலிசபெத்தை போல் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டும்தான் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே அப்படின்னு மாதாவை வாழ்த்த முடியும். அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மாதாவை வாழ்த்த முடியாது. அவங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க மாதாவை. மாதா வேணாம், தேவையில்லை, இயேசுநாதர் மட்டும் போதும், எங்களுக்கு தேவையில்லை இந்த பெண் அப்படின்னுவாங்க. அவங்க எல்லாம் அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். பைபிள் சொல்லுது லூக்காஸ் 1வது அதிகாரம் 42வது வசனத்தில் தெளிவாக சொல்லுது. எலிசபெத் அம்மாள் மூலமா பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் என்று மாதா பார்த்து நம்ம கத்துறாங்க அப்படியே. அப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் நிச்சயமாக மாதாவை வாழ்த்துவார்கள். அது யாருன்னா கத்தோலிக்க மக்கள். வானதூதரை போல் கடவுளின் தூதர்களாக உள்ளவர் மட்டுமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்து கபிரியேலை போல் மாதாவை வாழ்த்த முடியும். பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவங்களாக இருந்தால் கபிரியேல் தூதர் மாதிரி மாதாவை வாழ்த்த வேண்டும். மாதாவாலாம் வாழ்த்த முடியாது, அவங்களெல்லாம் நம்ம கொண்டாட முடியாது, போற்ற முடியாது, பக்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பிதாவுக்கு எதிரானவர்கள். அப்படி யாருன்னா அவங்க சாத்தான், லூசிபேருடைய மக்களாகத்தான் இருக்க முடியும். நாம் கடவுளின் பிள்ளைகளா, லூசிஃபரின் பிள்ளைகளா? அதை நாம் தீர்மானிக்க வேண்டியது மார்ச் 25வது நாள் நாம் விழாவாக கொண்டாடுகின்ற மங்கள வார்த்தை திருவிழாவாகும். அன்பானவர்களே, கபிரியேல் தூதர் வாழ்த்தியிருக்கார், பிதாவாகிய கடவுள் வாழ்த்தியிருக்கார். நாம் ஏன் வாழ்த்தக்கூடாது? கடவுளே வாழ்த்திய, பிதாவாகிய கடவுளே வாழ்த்திய ஒரு தாயை நாம் ஏன் வாழ்த்தக்கூடாது? நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? நாம் ஏன் புகழக்கூடாது? எவ்வளவு வேணாலும் புகழலாம், எவ்வளவு வேணாலும் கொண்டாடலாம், எவ்வளவு வேணாலும் மாதா பக்தியை நாம் செய்யலாம் மாதாவுக்காக. அன்பானவர்களே, இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இன்னும் இதே போல் பல மாதாவை பற்றிய அருமையான விளக்கங்கள் நம்முடைய மரியன்னைக்கான ஒரு சேனலில் வரவிருக்கின்றது. தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். நன்றி. மரியாயே வாழ்க.